ஸ்ரீ ஷீரடி விஜய சாய்நாத குருமூர்த்தி ஆலயத்தின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற பிப்ரவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை 2/2/2025 ஸ்ரீ குரோதி வருடம் தை மாதம் 20ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு மேல் 11 மணிக்குள் நடைபெற இருக்கிறது. ஸ்ரீ சாய்நாதருக்கு ஆலயம் அமைத்து பிரதான மூர்த்தி பாபா மற்றும் பக்தர்கள் இடையூறு நீக்கி இன்புற்று இருக்க ஸ்ரீ விநாயக பெருமானும் சகல நன்மைகள் தரும் ஸ்ரீ பாலகிருஷ்ண மூர்த்தியும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரும் பிரதிஷ்டை செய்து ஸ்ரீ சாய்நாதர் திருவருள் துணை கொண்டு நூதன ஆலய மகா கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது. இதில் நன்கொடைகளும் வரவேற்கப்படுகின்றன. வங்கி கணக்கு விவரம் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. இடம் வேதா கார்டன், ஈஸ்வரன் கோவில் பின்புறம், மாமண்டூர் கிராமம், மதுராந்தகம் தாலுகா, செங்கல்பட்டு மாவட்டம். அனைவரும் வருக. ஸ்ரீ ஷீரடி சாய் அருள் பெருக. இந்த காலகட்டத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி பியூபர்ட்டி ஏஜ் அப்படின்றது ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. ஸோ அதுக்கான ரீசன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ரீசன்ஸும் பேரண்ட்ஸே தான். நம்ம கொடுக்கக்கூடிய ஃபுட்டு, நம்ம கொடுக்கக்கூடிய டயட்டு, உணவு எடுத்துக்கிறோம், அந்த உணவுக்கு ஏற்ற மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும். டயட்டும் நம்ம ப்ராப்பராக எடுத்துக்கிறது இல்லை, அதுக்கேற்ற ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லேயும் நம்ம குழந்தைங்களை ஈடுபடுத்துறது கிடையாது. ஸோ இது ரெண்டுமே இம்ப்ராப்பராக இருக்கும்போது தான் அது நம்ம பாடியில் ஹார்மோனல் சேஞ்சஸை கொண்டு வருது. உடல் பயிற்சின்றது அது எந்த வயதுலேருந்து ஆரம்பிக்கணும்? குழந்தைங்க அவங்களோட ஸ்க்ரீன் டைமை விட்டு தாண்டி ஒரு வெளியில் போய் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நார்மலாக ஓடி ஆடி விளையாண்டாலே போதும், அதுவே அவங்களோட ஆக்டிவிட்டீஸை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். வேலை பியூபர்ட்டி அட்டன் பண்ணிட்டாங்க, அவங்க வலிகளில் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யலாம்? நம்ம ப்ராப்பரான ஒரு ஹெல்தி டயட்டை அவங்க கொடுக்க ஆரம்பிக்கிறோம். அதாவது உணவு முறைகளில் ஒரு 4 கேட்டகரிஸ் இருக்குது. கார்போஹைட்ரேட் இருக்குது, ஃபைபர் இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, ஃபேட் இருக்குது. இது எல்லாருக்குமே தெரிஞ்சுது. பிராய்லர் சிக்கன் அப்படின்ற ஒரு விஷயத்த சாப்பிட்றதால இந்த இயர்லி பியூபர்ட்டி இருக்காம சிக்கன் மட்டும்தான் காரணமா அப்படின்றது சிக்கன் மட்டும் காரணம் கிடையாது. ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் இது எல்லாத்துல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ், இந்த ஆடட் ஸ்வீட்னஸ், அதை கம்பேர் பண்ணும்போது சிக்கன் ஒரு விஷயமே கிடையாது. நார்மலாக நம்ம எடுக்கக்கூடிய கார்ப்ஸில் குளுக்கோஸ் நம்ம உடம்புல கிடைக்குது அப்படின்றது காமனாக தெரியும். ஸோ அந்த HFCSன்னு சொல்லக்கூடிய அந்த காம்பவுண்டு தான் நம்ம உடம்புல உள்ள சேர என்ன ஆகும்னா, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த இன்சுலின்றது தான் நம்ம உள்ள இருக்கக்கூடிய குளுக்கோஸை எனர்ஜியாக நம்ம கன்வெர்ட் பண்ணும். பியூபர்ட்டி அட்டன் பண்ணாமல் சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன காரணம்? அவங்களும் இதே லைஃப் ஸ்டைலில் தான் மேம் இருக்காங்க. ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்ன்றது கம்மி பண்ணிகிட்டே தான் இருக்குமானா கிடையாது. இம்பேலன்ஸ்ன்னு தான் சொல்கிறோம். ஹார்மோன் குறைஞ்சிட்டே இருக்குது, அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்றது கிடையாது. ஒவ்வொருட பாடி கான்ஸ்டியூன்ட்க்கு ஏற்ற மாதிரி அது ஒர்க் பண்ணும். நம்மளோட மருத்துவன்றது வெறும் மெடிசின்ஸ் மட்டும் கொடுக்கறது அப்படின்றது கிடையாது. சித்தாவை பொறுத்த வரைக்கும், சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு உடல், ஆன்மா, அது ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம அணுகுமுறையாக கொண்டு போவோம். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் பகுதியில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சித்தர்களும் ஞானிகளும் நமக்காக நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கு அறிவியல் தொழில்நுட்பப்படி சாத்தியமா அப்படின்னு கேட்டால் சாத்தியம். அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நிறைய மாற்றங்களை கொடுக்கறதுக்காக இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க சித்தா மற்றும் வர்ம சிகிச்சை நிபுணர் டாக்டர் மோனிகா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம், தொடர்ந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எல்லா வலியுமே பெண்களுக்கு தான் இறைவனால படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பியூபர்ட்டி அப்படின்னு ஒன்று. பெண்களுக்கு பியூபர்ட்டியில் ஆரம்பித்து அவங்களோட அந்த லைஃப் ஸ்டைல் மாற்றம் அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு பீரியடாக தான் அவங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரியான பியூபர்ட்டி ப்ராப்ளம்ஸும் சீக்கிரமாக வந்துடுது. இப்போ ஒரு பெண் பருவம் அடைகிறாங்க அப்படின்னா ஒரு வயசு இருக்கு, அந்த வயசுல தான் அவங்க பருவம் அடையணும்னு இருக்கு. ஆனா இப்பத்தி பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாவே பருவம் அடைஞ்சிடறாங்க. இதுக்கு காரணம் என்ன மேம்? ஆக்சுவலாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி பியூபர்ட்டி ஏஜ் அப்படின்றது ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. நார்மலாக பார்த்தோன்னா நம்மளோட சின்ன வயசுலேயே ஆகட்டும், நம்ம அப்பா அம்மாவோ, நம்மளோட அம்மாவோ, நம்மளோட பாட்டியோ, அந்த மாதிரி நம்மளோட ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ஸ் பார்த்தோன்னா ஒரு 13 இயர்ஸ், 12 to 13 இயர்ஸ்ன்றது ஒரு நார்மலான ஏஜ். பியூபர்ட்டி அட்டைன் பண்ணுறதுக்கான நார்மல் ஏஜ் அது. பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு 8 இயர்ஸ் 9 இயர்ஸ் வந்துருச்சுனாலே பேரண்ட்ஸ் எல்லாமே ஒரு பேனிக் ஆகுறாங்க. ஸோ நம்ம குழந்தை சீக்கிரமாக ஏஜ் அட்டன் பண்ணிடுவாளோ, பியூபர்ட்டி அட்டன் பண்ணிடுவாளோ அப்படின்ற ஒரு டென்ஷன்லேயே தான் இருக்காங்க. ஸோ அதுக்கான ரீசன்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா, ரீசன்ஸும் பேரண்ட்ஸே தான்.
ஸோ குழந்தைங்க வந்து ஏஜ் அட்டன் பண்றதுக்கான ரீசன்ஸ் குழந்தைங்க கிடையாது. ஸோ அதுக்கு காரணம்னு பார்த்தோம்னா அது பேரண்ட்ஸ் தான். நம்ம கொடுக்கக்கூடிய ஃபுட்டு, நம்ம கொடுக்கக்கூடிய டயட்டு, நம்ம அட்வைஸ் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ், இது எதுவுமே ப்ராப்பரா இல்லாதது தான் அவங்களோட அந்த இயர்லி பியூபர்ட்டிக்கான காமன் ரீசனா இருக்கு. ஓகே மேம். இப்போ நீங்க சொல்றது வந்து அப்ப 100% உணவு தான் காரணம். 100% உணவு கிடையாது. இது எப்படி சொல்லணும்னா ஒரு பேலன்ஸ்டா சொல்லும்போது இம்ப்ராப்பர் டயட் வெர்சஸ் இன்ஆக்டிவ்னஸ். ஸோ நம்ம எடுக்கிற உணவு எடுத்துக்கிறோம், அந்த உணவுக்கு ஏற்ற மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும். ஸோ உணவு மட்டும் எடுத்துக்கிட்டு டயட் மட்டும் எடுத்துகிட்டு இருந்தாலும் அது கிடையாது, அது கரெக்டாக இருக்காது. ஸோ அதுக்கு ஈக்குவலாக வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸும் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ ரெண்டுத்துலேயுமே லேக்கிங்காக தான் இருக்கும். டயட்டும் நம்ம ப்ராப்பராக எடுத்துக்கிறது இல்லை, அதுக்கேற்ற ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லேயும் நம்ம வந்து குழந்தைங்களை வந்து ஈடுபடுத்துறது கிடையாது. ஸோ இது ரெண்டுமே இம்ப்ராப்பராக இருக்கும்போது தான் அது வந்து நம்ம பாடியில் ஹார்மோனல் சேஞ்சஸை வந்து கொண்டு வருது. ஸோ அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் இயர்லி பியூபர்ட்டிக்கு வந்து காரணமாக அமையுது. ஓகே மேம். ஒருவேளை இந்த மாதிரி இயர்லி பியூபர்ட்டியை தடுக்கணும், இல்லை குழந்தைங்களுக்கு அந்த மெச்சூர்னஸ் வந்த அப்புறம் தான் அவங்க பியூபர்ட்டி அட்டன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வேற ஏதாவது வழிகள் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கான நம்ம கொடுக்கக்கூடிய டயட்டை வந்து ப்ராப்பர் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ நம்ம இது எந்த வயசுல இருந்து மேம் கொடுக்க ஆரம்பிக்கணும் குழந்தைகளுக்கு? குழந்தைங்க வந்து சாப்பிட்ற அவங்களா உணவு கையில் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்கல்ல, ஸோ அந்த ஸ்டேஜ்ல இருந்தே நீங்கள் அவங்களுக்கான உணவு முறைகளை வந்து செக்ரிகேட் பண்ணி கொடுக்க ஆரம்பிக்கணும். அதாவது குறைஞ்சது ஒரு 3-4 வயசுல இருந்தே நீங்க சொல்றீங்க. ஆமாம், ஒரு 3 இயர்ஸ்ல இருந்து. ஏன்னா நம்ம வந்து ஒரு 3 இயர்ஸ்ல இருந்தே குழந்தைக்கு சாக்லேட் கொடுக்க ஆரம்பிச்சிடும், பிஸ்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிடும், ஐஸ்கிரீம்ஸ் கொடுக்குறோம், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் நம்ம 3 இயர்ஸ்லேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிடுறோம். ஸோ அதே 3 இயர்ஸ், அந்த 3 to 4 இயர்ஸ்ல இருந்தே தான் நம்ம இதுதான் உணவு, இந்த உணவு தான் உனக்கு ஹெல்தி, இந்த உணவு உனக்கு அன்ஹெல்தி அப்படின்றத குழந்தைங்களுக்கு நம்ம, ஏன்னா அந்த 3 இயர்ஸ்ல இருந்து அவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. பிலோ 3 இயர்ஸ்ல நம்ம எதுவுமே புரிய வைக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி அதெல்லாம் இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிற ஏஜ்ல நம்ம சொல்லி புரிய வைக்கணும். ஸோ அவங்களுக்கா தெரியாது பிஸ்கெட் அன்ஹெல்தியாக இருக்கும், சாக்லேட்ஸ் அன்ஹெல்தியாக இருக்கும்ன்றது அவங்களுக்கு தெரியாது. ஸோ நம்ம தான் அதை சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஸோ அதை சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு நம்ம தான் இது இம்ப்ராப்பராக இருக்குது, இது அன்ஹெல்தி அப்படின்றத வந்து நம்ம தான் அவங்க லைஃப்லேருந்து வந்து நெக்லெக்ட் பண்ணி கொண்டு வரணும். ஓகே மேம். இப்போ வந்து உணவு மட்டும் இல்லை, உடல் பயிற்சியும் முக்கியம் அப்படின்றீங்க. இந்த உடல் பயிற்சின்றது அது எந்த வயதுலேருந்து ஆரம்பிக்கணும்? உடற்பயிற்சின்றது வந்து எக்ஸசைஸ் பண்ணணும், ப்ராப்பராக ஒரு யோகா பண்ணணும் அப்படின்றது கிடையாது. குழந்தைங்க அவங்களோட ஸ்க்ரீன் டைமை விட்டு தாண்டி ஒரு வெளியில் போய் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நார்மலாக வந்து ஓடி ஆடி விளையாண்டாலே போதும். நம்ம ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறமா ப்ராப்பராக ஒரு எக்ஸசைஸ் பண்ண, ஒரு யோகா பண்ண, இந்த மாதிரி வாக்கிங் பண்ண அப்படின்ற ஒரு எக்ஸசைஸை வந்து நம்ம சொல்ல முடியும். ஆனால் குழந்தைங்களுக்கு ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நம்ம அந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டாக சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அவங்களும் நம்ம ஒரு இடத்துல உட்கார வைக்காமல் வெளியில் போய் விளையாடுன்னு சொல்லி ஒரு ஃப்ரீடமாக விட்டாலே போதும். அதுவே அவங்களோட ஆக்டிவிட்டீஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே மேம். இப்போ நம்ம வந்து உணவு, அதுக்கப்புறம் உடல் பயிற்சி, இது 2 விஷயத்தை தாண்டி சீக்கிரம் பியூபர்ட்டி அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது எல்லாத்தையும் தாண்டி இந்த பெயின் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ஹெவியாக இருக்கும். சின்ன பிள்ளைகளால் அந்த வலியை பொறுத்து கொள்ள முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்காக நீங்கள் சொல்லுங்கள், ஒரு வேளை பியூபர்ட்டி அட்டன் பண்ணிட்டாங்க, அவங்க வந்து வலிகளில் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யலாம் மேம்? ஆமாம். ஸோ நம்ம பிஃபோராக வந்து அந்த ஒரு மெச்சூரிட்டி ஏஜுக்கு முன்னாடியே வந்து நம்ம பியூபர்ட்டி அட்டைன் பண்ணும்போது ஸோ டிஸ்மெனோரியா அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்கள் சொல்லக்கூடிய அந்த மாதவிடாய் பெயின் அப்படின்றது இருக்குது. ஸோ அது டிஸ்மெனோரியான்னு சொல்லி ஒரு டேர்ம் சொல்லுவோம். ஸோ அந்த கண்டிஷனில் வந்து அவங்களுக்கு எதனால் வருது அப்படின்னா ஸோ அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால தான், நம்ம எடுத்துக்கூடிய உணவுகள்னால அவங்களுக்கு வந்து இந்த ஒபிசிட்டி வருது, உடல் எடை அதிகமாகுது. ஸோ அதனால தான் அவங்களுக்கு வந்து பியூபர்ட்டியும் சீக்கிரமாக வந்து அட்டைன் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் தான் வந்து அவங்களுக்கு அந்த யூட்ரஸோட கண்ட்ராக்ஷன்ஸையும் அதிகம் பண்ணுறதுனால அவங்களுக்கு அந்த பெயினும் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த கண்டிஷனில் ஸோ அதுக்கப்புறமாவது, அதாவது நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம ப்ராப்பராக டயட் கொடுக்கல, ஸோ அவங்களுக்கு வந்து இயர்லி பியூபர்ட்டி ஆயிடுச்சு. ஸோ ஆஃப்டர் தட் அதுக்கப்புறமாவது நம்ம ப்ராப்பரான ஒரு ஹெல்தி டயட்டை வந்து அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறோம். அதாவது உணவு முறைகளில் வந்து ஒரு 4 கேட்டகரிஸ் இருக்குது. கார்போஹைட்ரேட் இருக்குது, ஃபைபர் இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, ஃபேட் இருக்குது. இது எல்லாருக்குமே தெரிஞ்சுது. ஸோ இப்போ எல்லாருமே வந்து ஒரு டயட் கான்ஷியஸில் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஸோ இதை அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து அதுக்கப்புறமா தான் நம்ம பேலன்ஸ்டாக கொடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ அவங்க உணவுகளில் கார்ப்ஸை கம்மியாகவும் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபைபருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். புரதச்சத்தோ நார்ச்சத்தோ வந்து உணவுகளில் அதிகமாக கொடுக்க ஆரம்பிக்கணும். ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸை வந்து அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஹெல்தி டயட்குள்ளே அவங்களை கொண்டு போக ஸோ அவங்களுக்கு வெயிட் லாஸும் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸும் பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களோட அந்த பெயின்லேருந்து அவங்க ரிலீஃப் ஆக முடியும். ஓகே மேம். சின்ன வயசுலேருந்தே நான் கேட்ட விஷயம் கூட என்ன அப்படின்னா,
சிக்கன் நிறைய சாப்பிடக்கூடாது, கோழி கறி வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கிறோம், ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக எடுத்துக்கிற போது நமக்கு இயர்லி பியூபர்ட்டி இருக்கும். ஸோ அந்த 9வது 10வது படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து வீட்டில் சிக்கன் கொடுக்கறதே அவாய்ட் பண்ணிடுவாங்க. இப்போல்லாம் 8வது 7வதுல இருந்தே அதை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் ஒரு காரணமா இந்த பிராய்லர் சிக்கன் அப்படின்ற ஒரு விஷயத்த சாப்பிட்றதால இந்த இயர்லி பியூபர்ட்டி இருக்கா மேம்? ஆக்சுவலாக எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிற ஒரு மேஜர் ரீசனை வந்து நீங்கள் கேட்டிருக்கீங்க, சிக்கன் மட்டும்தான் காரணமா அப்படின்றது. சிக்கன் மட்டும் காரணம் கிடையாது. சிக்கனில் மேபி ரீசன்ஸ் இருக்கலாம்னா சிக்கனை வந்து 100% வந்து தப்புன்னு சொல்ல முடியாது, சரிங்களா? ஸோ ஏன்னா அதை தாண்டி நம்ம கொடுக்கக்கூடிய ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், இது எல்லாத்துல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் அண்ட் ஆடட் ஸ்வீட்னஸ், அதை கம்பேர் பண்ணும்போது சிக்கன் ஒரு விஷயமே கிடையாது. ஓகே, இப்போ ஸ்வீட்னஸ் தான் ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ நம்ம கண்ணுக்கே தெரியாமல் அதில் ஆட் ஆகுது. நம்ம நினைக்கிறோம் வந்து ஒரு பிஸ்கெட் எடுக்கிறோம்னா அதில் வந்து ஒரு மைதா இருக்குது, ஒரு சுகர் இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். பட் அதுக்கு நமக்கு கண்ணுக்கே தெரியாமல் அதில் ஒரு ஆடட் ஸ்வீட்னர்லாம் ஆட் பண்ணுறாங்க. ஸோ குழந்தைங்க இப்போ ஃபுல்லாக யாரை பார்த்தாலுமே வந்து ஒரு பேக்கடு ஃபுட்ஸ் தான் கையில் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ காமனாக பார்க்குறோம், நான் அந்த நேம் சொல்ல விரும்பலை. ஸோ நிறைய பேக்கடு ஃபுட்ஸு, சிப்ஸ் வெரைட்டிஸில் இருக்கட்டும், கூல்ட்ரிங்க்ஸ் வெரைட்டிஸில் இருக்கட்டும், இல்லை வந்து பேக்கில் எய்தர் எல்லா பேக்கடு ஐட்டம்ஸ், சாஸஸ், கெச்சப்ஸ் யூஸ் பண்ணுறோம், சாஸஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் கூட ஹெல்தி. நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற பிரெட், வீட்டில் இருக்கக்கூடிய சாண்ட்விச்சஸில் தான் அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அதில் கூட ஹிடன் கலோரிஸ் அண்ட் ஹிடன் கெமிக்கல்ஸ் வந்து ஒளிஞ்சிருக்கு. இப்போ நான் டைரெக்டாக சொல்லணும்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், இந்த ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து காமனாக ஒரு கெமிக்கல் வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கு, யாருக்குமே தெரியாது. அது ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப்னு சொல்லி ஒரு கெமிக்கல் இருக்கு. ஸோ அந்த கெமிக்கல் என்ன பண்ணுதுன்னா, ஃப்ரக்டோஸ் அப்படின்றது நார்மலாக ஒரு குளுக்கோஸ் தானே அப்படின்ற மாதிரி தான் நினைப்பீங்க. நார்மலாக நம்ம வெளியில் நம்ம படித்து பார்த்தாலும் HFCSன்னு போட்டிருப்பாங்க, சில இதில் டேரெக்டாகவே வந்து ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப்னு போட்டிருப்பாங்க. ஸோ அது பார்க்கும்போது நமக்கு பெருசாக தெரியாது. ஸோ அது என்னன்னா, அது ஒரு மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷம்னே சொல்லலாம். நார்மலாக வந்து நம்ம எடுக்கக்கூடிய கார்ப்ஸில் வந்து குளுக்கோஸ் நம்ம உடம்புல கிடைக்குது அப்படின்றது காமனாக தெரியும். ஸோ அந்த குளுக்கோஸை நம்ம உடம்பு டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு விட ஒரு பல மடங்கு ஃப்ரக்டோஸை நம்ம டைஜஸ்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த HFCSன்னு சொல்லக்கூடிய அந்த காம்பவுண்டு தான் நம்ம உடம்புல உள்ள சேர என்ன ஆகும்னா, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த இன்சுலின்றது தான் நம்ம உள்ள இருக்கக்கூடிய குளுக்கோஸை வந்து எனர்ஜியாக நம்ம கன்வெர்ட் பண்ணும். ஸோ அந்த கன்வர்ஷனை வந்து அது டிலே பண்ணுது. அது டிலே பண்ணி பாடியில் இன்சுலினோட லெவல் அதிகமாகிட்டே போகும். ஸோ அது ஒரு சர்டன் ரேஞ்சில் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு திங்ஸாக மாறிடுது. ஸோ அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒன்று என்ன ஆகும்னா, ஒபிசிட்டியை காஸ் பண்ணுது, ஹார்மோனல் சேஞ்சஸை காஸ் பண்ணுது. ஸோ அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் தான் நம்ம யூட்ரஸுக்கு பியூபர்ட்டி காரணமாக இருக்கக்கூடிய எஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், அதோட செக்ரீஷன்ஸை அதிகம் பண்ணுது. ஸோ இதுதான் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் ஃபார் இயர்லி பியூபர்ட்டியும் கூட. ஓகே, அப்போ நம்ம அரிசி சாப்பிட்றதால எந்த வகையிலுமே உடம்பு ஏறலை? அரிசி சாப்பிட்றதுனால எந்த வகையிலையும் உடம்பு ஏறாது. நம்ம எவ்வளோ சாப்பிட்றோன்றது தான் இருக்கு. ஓகே, ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய இந்த உணவுகளில் அளவுகளை நம்ம மாற்றணுமே தவிர நம்ம அந்த உணவுகளில் ப்ராப்ளம் கிடையாது. நமக்கே தெரியாமல் நம்ம எடுக்கக்கூடிய அந்த பேக்கடு ஃபுட்ஸ் தான் நமக்கு ப்ராப்ளம். ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன கெமிக்கல்ஸ் தான் நமக்கு ப்ராப்ளம். இப்போ நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நம்ம சாப்பிடக்கூடிய உணவு அன்றாட குழந்தைகளுக்கு நம்ம தெரிஞ்ச விஷத்தை கொடுத்துட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி கூட சொன்னீங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு குழந்தைகளை நீங்கள் அணுகியிருக்கீங்களா? அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் அவங்க ஃபேஸ் பண்ணுறதை பார்த்துருக்கீங்க? கண்டிப்பாக நிறைய பேரண்ட்ஸ் வந்து அவங்க பசங்களை கூட்டிகிட்டு வராங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு பொண்ணு வந்திருந்தாங்க, ஒரு 15 இயர்ஸ் இருக்கும். அவங்க வந்திருந்த ரீசன் வந்து பார்த்தோன்னா, ஆக்னீஸ் இருக்குது, நிறைய முகப்பரு இருக்குது அப்படின்னு சொல்லி வந்திருந்தாங்க. ஸோ அவங்ககிட்ட முகப்பரு எதனால் வருது, எனக்கு அதிகமாக வந்துட்டே இருக்காது, ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது, ஸ்கூல் கோயர் தான் அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்ககிட்ட நான் சொன்னது, நீ ஃபஸ்ட்டு என்ன சாப்பிடுவ அப்படின்னு தான் கேட்டிருந்தோம். அவங்களும் அதே மாதிரி தான் ஒரு 11 இயர்ஸில் வந்து ஏஜ் அட்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ 11 இயர்ஸில் ஏஜ் அட்டெண்ட் பண்ணதுலேருந்து எனக்கு இது ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்டோம் அப்படின்னா, நீ என்ன சாப்பிடுவேன்னு கேட்டால் அவங்க அம்மா சொல்கிறது வந்து, இல்லை நார்மலாக கொடுக்குற டயட் தான், ஃப்ரூட்ஸ் கொடுப்போம், வெஜிடபிள்ஸ் கொடுப்போம். ஸோ அவங்களாவே ஒரு ப்ரியராக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை நீங்கள் சொல்லுமா அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்லி, இல்லை நான் சிப்ஸ் சாப்பிடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஸோ பிஸ்கெட்ஸ் நிறையா சாப்பிடுவேன். ஸோ அந்த மாதிரி ஜங்க்ஸில் வந்து ஒரு லிஸ்ட்டே போட்டாங்க, இந்த லிஸ்ட்டில் நான் சாப்பிடுவேன்னாங்க. நான் அவங்களுக்கு எந்த மெடிசன்ஸோ இல்லை வந்து எக்ஸ்டர்னலாகவோ எதுவுமே நான் அட்வைஸ் பண்ணல. ஃபஸ்ட்டு நீ சாப்பிட்ற இந்த டயட்ஸை நீ அவாய்ட் பண்ண. ஸோ இதை அவாய்ட் பண்ணிவிட்டு அம்மா ஃபஸ்ட்டு சொன்னாங்க இல்லையா, அந்த வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் நீ ஹெல்தி டயட்டில் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இதை நீ ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 50 டேஸ்க்கு அப்புறம் வா, உன்னோட சேஞ்சஸ் என்னன்றது எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி 20 டேஸ்க்கு அப்புறம் அந்த பொண்ணு வந்தாங்க. அவங்களோட ஆக்னீஸ் லெவலும் குறைய ஆரம்பிச்சிருந்தது. அவங்களோட பாடி வெயிட் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஒரு 5% வந்து குறைஞ்சிருந்துச்சு. நம்ம சடனாக ஸ்டாப் பண்ணும்போது ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக தெரியுமா மேம்? நம்ம அப்ரப்டாக ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம பாடி கிடைக்கக்கூடிய அந்த எக்ஸஸ் கலோரிஸ் சடனாக கரையுதில்ல. ஸோ அதிகமாக ஒரு ஸ்வீட்னர், ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் எடுக்கிறீங்கன்னா சடனாக நம்ம பாடியில் வந்து என்ன ஆகுனா ஒரு சுகர் ஸ்பைக் வரும்.
ஸோ அந்த ஸ்பைக்கை நம்ம கண்ட்ரோல் பண்ணிடுறோம். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பிளட் குளுக்கோஸ்லும் நமக்கு நார்மலாக ஆரம்பிக்கும். அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸு அது எல்லாமே நம்மளோட லைஃப் ஸ்டைல் தான். நம்ம ஹார்மோன்ஸ் எல்லாமே நம்ம லைஃப் ஸ்டைலோட இன்டர்லிங்க்டாக இருக்கிறது தான். ஸோ நம்ம அதில் நம்ம சேஞ்சஸ் கொண்டு வர நம்ம ஹார்மோன்ஸும் நமக்கு வந்து கோஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நமக்கு சேஞ்சஸும் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். சில பேருக்கு வந்து இந்த பியூபர்ட்டி அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப வயசாகும். அதாவது ஒரு 20-25 வரைக்குமே நான் பார்த்துருக்கேன். பியூபர்ட்டி அட்டன் பண்ணாமல் சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன காரணம்? அவங்களும் இதே லைஃப் ஸ்டைலில் தான் மேம் இருக்காங்க. ஆமாம். ஸோ அவங்களுக்கு வந்து இதே ரீசன்ஸ்னால், ஸோ அவங்களோட லைஃப் ஸ்டைலில் சேம், அதாவது இந்த ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்ன்றது வந்து கம்மி பண்ணிகிட்டே தான் இருக்குமானா கிடையாது. இம்பேலன்ஸ்ன்னு தான் சொல்கிறோம். ஹார்மோன் வந்து குறைஞ்சிட்டே இருக்குது, அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்றது கிடையாது. ஒவ்வொருவோட பாடி கான்ஸ்டன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது ஒர்க் பண்ணும். சில பேருக்கு வந்து அந்த பீரியட்ஸோட அந்த ஏஜ் மாறுறதுக்கான ரீசன் வந்து மேஜர் ரீசன் வந்து நம்ம டயட் சொன்ன மாதிரி 50% ரீசன் வந்து ஜெனட்டிக்ஸ். ஸோ அவங்க அம்மாவுக்கு என்ன ஏஜில் அவங்க ஏஜ் அட்டென்ட் பண்ணாங்க, அவங்க பாட்டி எந்த ஏஜில் ஏஜ் அட்டென்ட் பண்ணாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு மெயின் ரோல் தான். ஸோ அவங்களுக்கு வந்து லேட் மெனாக் தான் வந்திருக்கு அப்படின்னா, ஸோ அவங்களோட பேபிஸ்க்கும் அந்த மாதிரி தான் அடுத்து லேட் மெனாக் தான் வர ஆரம்பிக்கும். ஸோ அதோடு சேர்ந்து நம்ம இந்த மாதிரியான டயட்ஸ்லேயும் வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, அவங்க ஜீன்ஸ்லேயே அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. அதோடு சேர்ந்து நம்ம ஹார்மோன் லெவலில் நம்ம டயட் மூலமாகவும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதை டிஸ்டர்ப் பண்ணும்போது எய்தர் அந்த ஹார்மோன்ஸ் ஒன்று கம்மியாகும் இல்லாட்டி அதிகமாகும். ஸோ அதிகமாகும் போது இயர்லி பியூபர்ட்டி வருது. அந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டரானோட செக்ரேஷன் அதிகமாகும் போது இயர்லி பியூபர்ட்டி வருது. அதோட செக்ரேஷன் கம்மியாகும் போது பியூபர்ட்டி லேட் ஆகுது. ஓகே. ஸோ இது எல்லாமே நம்ம எடுத்துக்கூடிய அந்த டயட்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல்னால. ஓகே மேம். இப்போ நீங்கள் ஒரு சித்த மருத்துவர் அப்படின்றதால இந்த கேள்வி நான் கேட்குறேன். ஒருவேளை இந்த மாதிரியான பிரச்சனைகளை இருக்கிறவங்க உங்களை அணுகும் பொழுது அதுக்கான தெளிவான விளக்கமோ இல்லை அதுக்கான சரியான மருத்துவமும் 100% சித்த மருத்துவத்தில் கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக கொடுக்க முடியும். சித்த மருத்துவத்தில் வந்து நம்மளோட மருத்துவம்ன்றது வந்து வெறும் மெடிசின்ஸ் மட்டும் கொடுக்கறது அப்படின்றது கிடையாது. சித்தாவை பொறுத்த வரைக்கும், சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு உடல் ஆன்மா அது ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம அணுகுமுறையாக கொண்டு போவோம். அவங்களோட மைண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸையும் நம்ம கம்மி பண்ணணும், அவங்க பாடியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸையும் நம்ம ட்ரீட் பண்ணணும். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ட்ரீட் பண்ணும்போது ஸோ அந்த உடலுக்கானது நம்ம டயட்டும் ஆக்டிவிட்டீஸும் நம்ம இம்ப்ரூவ் பண்ண சொல்கிறோம். ஸோ மைண்ட் ரிலேட்டடாக பண்ணும்போது அவங்களுக்கு அதுக்கு தேவையான மெடிடேஷன்ஸோ அந்த மாதிரி அதுக்கு அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்ந்து அவங்க மைண்ட் லெவலில் தான் நம்ம அட்வைஸ் பண்ணி நம்ம வந்து இதுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஓகே மேம். இப்போ சித்த மருத்துவம் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்சது மருந்து, அதாவது பச்சை மருந்து கொடுப்பாங்க, இலைகளை அரைச்சி கொடுப்பாங்க, மஞ்சளை அரைச்சி கொடுப்பாங்க. இதுதான் எல்லாருக்கும் தெரியும். உண்மையிலே சித்த மருத்துவம்ன்றது இந்த மாதிரியான மெடிசன்ஸ் மட்டும்தான் இருக்கா, இல்லை இதை தாண்டி நிறைய விதம் இருக்கா மேம்? சித்தா மெடிசன்ஸில் லாட் ஆஃப் மெடிசன்ஸ் இருக்குது. சரிங்களா? நம்ம வந்து நார்மலாக எடுத்துக்கிற மாதிரியே வந்து இதில் எல்லா விதமான ஃபார்முலேஷன்ஸும் இருக்குது. நம்ம வந்து எது டேப்லெட்டாக இருக்கலாம், சிரப் ஃபார்ம்லேயும் இருக்குது, அதே மாதிரி லேகியம் ஃபார்மில் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி பச்சை இலையில் சாறு ஃபார்ம்லேயும் இருக்குது. அந்த சாறை கஷாயம் பண்ணுற நிறைய ஃபார்மேஷன்ஸ் இருக்குது. மெடிசன்ஸ் அப்படின்றது சித்தான்றது வந்து நம்ம வந்து ஒரு புது விஷயம் கிடையாது. சரி, நம்ம வந்து இது ஒரு கொஷினாக கேட்குற அளவுக்கு இது வந்து ஒரு புது விஷயமும் கிடையாது. சித்தான்றது நம்ம வந்து 100,000 வருஷமாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயத்தை பற்றி தான் இப்போ பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அப்படின்றப்போ இதில் லாட் ஆஃப் வெரைட்டிஸும் இருக்குது, மெடிசன்ஸ்லேயே வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அதை அவங்களோட பாடி கான்ஸ்டியூட்டுக்கு தகுந்த மாதிரியான அந்த ஃபார்முலேஷன்ஸில் நம்ம கொடுத்துட்ருப்போம். கண்டிப்பாக மேம். அதாவது இயர்லி பியூபர்ட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து நிறைய பேர் நிறைய கஷ்டங்கள் பார்த்துட்டு வராங்க. சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு தான் அந்த குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து கூட தன்னைத்தானே காத்துக்கிறது எப்படின்னு இன்னைக்கு நீங்கள் ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க. இது இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பெற்றோர்களுக்குமே இது தேவையான ஒரு வீடியோவாக தான் இருக்கும். ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ.